நான் சொல்கின்ற இந்த செய்தி ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்பிக்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அட்ஜஸ்ட் சிலுவை போட சொல்லிக் கொடுங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தா அட்ஜஸ்ட் சிலுவை போடுமா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இல்லை. நான் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு உண்மை. நீங்கள் சாதாரணமாக திருப்பலி முடிஞ்சு உங்கள் பிள்ளைங்களை அட்ஜஸ்ட் சிலுவை போட சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. பெரியவர்களுக்கு தெரியாது. பாவ சங்கீர்த்தனம் நிறைய ஆன்மீக காரியங்களில் நாம் இதுதானே என்று சொல்லி நாம் கடந்து செல்ல வேண்டிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சோன்னு என்ன பெரிய ஜபத்தை நம்ம சொல்லிட்டோம். காலையில் எந்திரிச்சோன படுக்கையில் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சிறுவ கையில் ஒரு பெரிய சிலுவை தொங்கும், அவங்க போட்டிருப்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னு பிதாசம் போட்டு இயேசுவே மாதாவே சூசையப்பரே அந்தோனியாரே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த விசுவாசம் தான் அவர்களுடைய விசுவாசம். சாயந்தரம் தூங்கும் போது ஒரு சிலுவையை போட்டுட்டு படுத்த விசுவாசம் தான் அவர்களுடைய விசுவாசம். அதேமாரி கோவிலுக்கு வந்தவுடன் முழந்தாள் படிக்கிட்டு சிலுவை அடையாளம் வரைந்து அஜிஸ்ட சிலுவை வரைந்து நற்கரணை ஆண்டவரை பார்த்து குனிந்து வணங்கி அமர்ந்த விசுவாசம் தான் அவர்களுடைய விசுவாசம். சில நேரங்களில் அதை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். பெற்றோர்களாகிய நாம், பெரியவர்களாகிய நாம் விசுவாசத்திலும் வழிகாட்டியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம்.